ஹலோ, நான் ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலில் வந்து ஒரு மினி vlog மாதிரி போட்டிருந்தேன். ஸோ லாங் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 o'clock மேலே ஸ்டுடியோ 11 வந்து நானும் அம்மாவும் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தோம். இங்கே நான் வந்துட்டு ஆஸ்பாவும் பெடிக்யூரும் வந்து காம்போ மாதிரி எடுத்திருந்தேன். அம்மா வந்து குளோபல் பண்ணியிருந்தாங்க, ஹேர் கலரிங் ஃபுல் பிளாக் பண்ணியிருந்தாங்க. பாப்பா பிறந்ததுலேருந்தே ரொம்ப நாளாக வந்து சலூன் எங்கேயுமே நான் போகவே இல்லை, அவன் கூடயே தான் இருந்தேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஆஸ்பா பண்ணது ரொம்ப ரிலாக்ஸிங்காகவே இருந்தது. ஆஸ்பாலாம் முடிச்சுட்டு பாப்பா அதுக்குள்ளே வந்து ஃபீட் வந்து பண்ணணும்னு அழுதுகிட்டே இருந்தான். அவனுக்கும் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு பெடிக்யூர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பெடிக்யூர் பண்ணும்போது தான் தெரிஞ்சது என்னோடய காலில் வந்து எவ்வளோ டெட் ஸ்கின் இருந்திருக்குன்னு. இன்றைக்கி உண்மையாகவே ரொம்ப நாளாக இருந்துச்சு. எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு 6:30 போல் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் தான் வந்து சம்பவமே. ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் வந்த உடனே நான் வீட்டில் இல்லை, ஃபோனை வந்து வாஷிங் மிஷின்குள்ளே வைங்கன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு போயிட்டேன். எனக்கு தெரியாது ஐஃபோனுன்னு. என் ஹஸ்பண்டும் வந்து வாஷிங் மிஷின்லலாம் வேணாம், வந்து பக்கத்து வீட்டில் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் வந்து பக்கத்து வீட்டில் கொடுத்துருக்காரு. நான் வந்ததுக்கப்புறமும் வந்து ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணியான்னு கேட்டுகிட்டே இருந்தார். எனக்கு ஃபோனுன்னு தெரியாது. ஹார்ட் டிஸ்க் ஓப்பன் பண்ணி பார்த்தியான்னு கேட்டார். எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க, இப்போ தான் நான் வந்தேன், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா வந்து ஹார்ட் டிஸ்க்கை ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடு அப்படின்லாம் சொன்னார். வீடியோ எடுக்கும் போது என்னோடய ரியாக்ஷன் இது தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஏன்னா ரொம்ப நாள் வந்து எனக்கு ஐஃபோன் வாங்கணும்னு ஆசை. ஆனால் அது வந்து இந்த நாளாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பர்த்டேக்கே வந்துட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் என் பர்த்டேக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் வந்துட்டு அவர் வந்து வாங்கி தருவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஏன்னா என் பர்த்டேக்கு இது எனக்கு கிடைக்கல. இன்றைக்கி வந்து கிடச்சிது. ரொம்ப நாளாக வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஆப்பிள் ஸ்டோர்லேயே போட்டுட்டார். உண்மையாகவே வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு ஐஃபோன் வந்து நான் வாங்குவேன் என் லைஃப்பில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த ஃபீலிங் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம். என் ஹஸ்பண்டுக்கு உடனே வீடியோ கால் பண்ணி, நான் ஆல்ரெடி வீடியோ காலில் தான் இருந்தேன், அதுக்கப்புறம் சவுண்டு வந்து அதில் கேட்கலன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டேப்பில் வந்து அவருக்கு கட் பண்ணிவிட்டு வீடியோ காலில் வந்து அவருக்கு தேங்க்யூ சொன்னேன். அவரும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். என் அம்மா அண்ணி எல்லோரும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ரியாக்ஷனை பார்த்துட்டு ஃபோனுன்னொன்னே எல்லோரும் வந்து அதுக்கப்புறம் என்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுவும் எனக்கு வந்து இந்த பர்பிள் கலர் தான் வாங்கணும்னு இருந்துச்சு. அதே மாதிரியே வந்து எனக்கு பிடிச்ச பர்பிள் கலரே வந்து வாங்கி தந்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த ஹாப்பி மொமெண்ட்டை வந்துட்டு ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறது ரொம்ப ஃபஸ்ட் டைம் இது எனக்கு. ஆனால் வந்து இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது. உங்களில் வந்து யாருக்காவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.